டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டின. குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து. மக்களின் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்க பிரதமர் நரேந்திர மோடி விருப்பம். காசியும் ராமேஸ்வரமும் எவராலும் பிரிக்க முடியாத புனித நகரங்கள். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற காசி தமிழ்ச் சங்கமம் 4ஆம் கட்ட நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பேச்சு. காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான உறவு ஈடு இணையற்ற பந்தம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். 2047ஆம் ஆண்டிற்கு முன்பாகவே இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறும். சென்னை நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை. 2025ஆம் ஆண்டில் தேசத்தின் பாதுகாப்பு முதல் விளையாட்டுத்துறை வரை இந்தியா பல சாதனைகளை படைத்தது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பயங்கரவாதத்தில் ஈடுபடும் அண்டை நாடுகளிடமிருந்து தனது மக்களை பாதுகாத்துக் கொள்ள இந்தியாவுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஐஐடி மெட்ராஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் வடிவமைக்கப்பட்ட ஆயுதங்கள் முக்கிய பங்கு வகித்தன. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. ஒடிசா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் 2 நெடுஞ்சாலை திட்டங்கள். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தில் மலைப்பாதை சுரங்கப்பணி நிறைவு. ஒரு பெரிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் விரைவில் இயக்கப்படும். அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். தொழில்நுட்பத்தை உருவாக்கும் நாடாக உருவெடுத்து வருகிறது இந்தியா. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பெருமிதம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். கடந்த வாரத்தில் மட்டும் சுமார் 650 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் கஞ்சாவே இல்லை என மாநில அமைச்சர் கூறுவது உண்மைக்கு புறம்பானது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அன்றாடம் அரசு ஊழியர்களை போராடும் நிலைக்கு தள்ளியதுதான் திமுக அரசின் நாடு போற்றும் நல்லாட்சியா? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. ஆங்கில புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் அமைதி, மகிழ்ச்சி, செழுமையை கொண்டு வரட்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நேர்மறை மாற்றம், புதிய தீர்மானங்களுக்கான வாய்ப்பு ஆகியவற்றின் அடையாளமாக புத்தாண்டு திகழட்டும் என்று கூறியுள்ளார். தேசத்தின் வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அனைவரும் உறுதி பூண வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வேண்டுகோள் விடுத்தார். குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் 2026 புத்தாண்டு அனைவருக்கும் அமைதி, நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் செய்தியில் அனைவருக்கும் ஒரு அற்புதமான 2026ஆம் ஆண்டு அமைய வாழ்த்து தெரிவித்தார். இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும் என்றும் உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நிறைவும் கிடைக்கட்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாகவே தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அதிக நிதி ஒதுக்கி வருகிறார் என்று குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 29ஆம் தேதி அரசுமுறை பயணமாக தில்லியில் இருந்து புதுச்சேரி வந்த அவரை புதுச்சேரி விமான நிலையத்தில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து புதுவை கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் குமரகுரு பள்ளத்தில் பொலிவுறு நகர் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தார். தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய அவர், தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாகவே தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அதிக நிதி ஒதுக்கி வருகிறார் என்றார். பின்னர் காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். காசியும் ராமேஸ்வரமும் எவராலும் பிரிக்க முடியாத புனித நகரங்கள் என்று குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். காசி தமிழ்ச்சங்கத்தின் 4ஆம் கட்ட நிகழ்வின் நிறைவு விழா ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய அவர், காசியும் ராமேஸ்வரமும் எவராலும் பிரிக்க முடியாத புனித நகரங்கள் என்றார்.
பாரதத்தின் நீண்ட நெடிய வரலாற்றில் காசி ஆன்மீக நகரமாக ஒளிர்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன், காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றும் வகையில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியை கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தி வருகிறது என்றார். இவ்விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2047ஆம் ஆண்டிற்கு முன்பாகவே இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் என்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். அப்போது உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் உருமாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பல்கலைக்கழக கல்வியை தாண்டி மாணவர்கள் தங்கள் அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த விழாவில் மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பல்கலைக்கழக வேந்தர் ஏ.சி. சண்முகம் ஆகியோர் உரையாற்றினர். 2025ஆம் ஆண்டில் தேசத்தின் பாதுகாப்பு முதல் விளையாட்டுத்துறை வரை இந்தியா பல சாதனைகளை படைத்திருப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி டிசம்பர் 28ஆம் தேதி மனதின் குரல் 129வது நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது பாதுகாப்பு விஷயத்தில் இந்தியா எந்தவிதமான சமரசத்தையும் செய்து கொள்ளாது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உலகமே பார்த்தது என்று அவர் கூறினார். விளையாட்டுத் துறையிலும் விஞ்ஞானம் மற்றும் விண்வெளி துறையிலும் கூட இந்த ஆண்டு பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான இம்மாதம் 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு அண்மையில் வினாடி வினா போட்டி நடைபெற்றதையும், அதில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்ததையும், உத்தரப்பிரதேசம் 2ஆம் இடம் பிடித்ததையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். மணிப்பூரைச் சேர்ந்த 40 வயதான மோயிராங் தேம் என்பவர் அந்த பகுதியில் சூரிய சக்தி மூலம் மின்சாரத்தை ஏற்படுத்தி பல்வேறு பகுதிகளுக்கும் மின்சாரம் கிடைக்க வழிவகுத்திருப்பதை பாராட்டினார். அவருடைய இந்த முயற்சி மத்திய அரசின் சூரிய சக்தி இயக்கத்திற்கு புதிய வேகத்தை அளித்து வருவதாகவும் பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அண்மையில் காசி தமிழ்ச்சங்கமம் 4ஆம் ஆண்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்ததை, அது தொடர்பான பாடலையும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகமான ICMR வெளியிட்ட அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அதில் நிமோனியா மற்றும் சிறுநீரக தொற்று போன்ற நோய்களுக்கு எதிரான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பலம் குன்றியவையாக இருப்பது கவலையளிக்கக்கூடியது என்றார். மருத்துவரின் ஆலோசனைப்படியே அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், உங்கள் விருப்பப்படி மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். 2025ஆம் ஆண்டு இந்தியாவின் சீர்திருத்தங்களுக்கான ஆண்டாக நினைவு கூறப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தமது எண்ணங்களை கட்டுரையாக தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ள அவர், உலகம் இன்றைக்கு இந்தியாவை நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புடன் உற்று நோக்குவதாக கூறினார். அடுத்த தலைமுறையினருக்கான சீர்திருத்தங்கள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதற்கு உலக நாடுகள் பாராட்டு தெரிவித்திருப்பதாக கூறியுள்ள பிரதமர், துறை ரீதியான நவீனமயமாக்கல், எளிமையான ஆட்சி முறை, நீண்டகால வளர்ச்சிக்கான அடித்தளங்களை பலப்படுத்தும் நடவடிக்கை ஆகியவை பெரும் வரவேற்பு பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி பொருளாதார வல்லுநர்களுடன் கலந்துரையாடினார். தலைநகர் தில்லியில் உள்ள நித்தி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரபல பொருளாதார நிபுணர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்றனர். இந்த கலந்துரையாடலின் போது எதிர்வரும் 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் நிபுணர்கள் மற்றும் வல்லுநர்களின் கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார். வளர்ச்சியை மேம்படுத்தவும் மைக்ரோ பொருளாதார நிலைப்புத்தன்மையை வலுப்படுத்தவும் உதவும் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இந்த விவாதம் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கலந்துரையாடலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒடிசா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் 2 நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. தலைநகர் தில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், நாசிக் சோலாப்பூர் இடையேயான 6 வழி பசுமை சாலை திட்டம் 19,142 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட இருப்பதாக கூறினார். இந்த திட்டங்கள் நாசிக், அகில்யா நகர், சோலாப்பூர் ஆகிய நகரங்களை கர்னூலுடன் இணைக்கும் என்றும் இதன் மூலம் உட்கட்டமைப்பு வளர்ச்சி பெறும் என்றும் தெரிவித்தார். அயோத்தியில் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டதன் 2ஆம் ஆண்டு விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஆண்டு விழா நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தின் ஆன்மீக திருவிழா என புகழாரம் சூட்டினார். இந்தியா மற்றும் உலக நாடுகளில் உள்ள ராம பக்தர்களின் சார்பில் ராமர் பாதங்களில் வணங்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினால் நாட்டின் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். அகமதாபாத்தில் இந்திய மருத்துவ சங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மருத்துவர்கள் ஆற்றிய பங்கு மகத்தானது என்றார். மருத்துவத்துறையில் இந்திய மருத்துவ சங்கம் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்து வருவதாகவும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். பயங்கரவாதத்தில் ஈடுபடும் அண்டை நாடுகளிடமிருந்து தனது மக்களை பாதுகாத்துக் கொள்ள இந்தியாவுக்கு எல்லா உரிமையும் உண்டு என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். IIT மெட்ராஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர், பரந்த அளவில் அண்டை நாடுகளுடனான நமது அணுகுமுறை பொது அறிவால் வழிநடத்தப்படுகிறது என்றார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் முக்கிய பங்காற்றியதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் 68வது நிறுவன தினம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி விஞ்ஞானிகளுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்தார். தலைநகர் தில்லியில் உள்ள DRDO அலுவலகத்திற்கு சென்ற அவர் விஞ்ஞானிகள் மத்தியில் உரையாற்றினார். ஆயுத படைகளை தற்சார்பு மிக்கதாக மாற்றுவதில் DRDO பெரும் பங்காற்றுவதாக கூறினார். அடுத்த தசாப்தத்தில் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு DRDOவுக்கு உண்டு என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். குவஹாத்தி கொல்கத்தா இடையேயான படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் விரைவில் இயக்கப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 15 முதல் 20 நாட்களுக்குள் இந்த புதிய ரயில் சேவை தொடங்கும் என்றும் இதனை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் கூறினார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலின் அதிவேக சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். படுக்கை வசதியுடன் கூடிய 16 பெட்டிகள் இடம்பெற்ற இந்த ரயில் 1000 முதல் 1500 கிலோமீட்டர் தொலைவை கடக்கும் திறன் கொண்டது என்றார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தில் மலைப்பாதை சுரங்கப் பணி நிறைவு பெற்று ஒரு பெரிய மைல்கல்லை எட்டியிருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் பால்கரில் நடைபெற்ற அதிவேக சுரங்கப்பாதை நிறைவு நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றினார். இந்த திட்டத்தில் மொத்தம் 7 மலை சுரங்கங்களும் ஒரு கடல் சுரங்கமும் உள்ளதாக தெரிவித்தார். இந்த சுரங்கப்பாதை பணிகள் நிறைவடைந்ததன் மூலம் தானே அகமதாபாத் இடையேயான அனைத்து பணிகளும் இப்போது முடிவடைந்து விட்டதாக தெரிவித்த அமைச்சர், இப்போது மும்பை தானே இடையேயான கடலுக்கு அடியிலான பகுதி மட்டுமே ஒரு தடையாக உள்ளது என்றார். மற்றபடி திட்டத்தின் முழு பகுதியும் இப்போது தடையின்றி உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கையின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் தாய்மொழி கல்வி முறையாக கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். மதுரைக்கு வருகை தந்த அவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தர்மேந்திர பிரதான், கலை, பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பிரதமராக நரேந்திர மோடி திகழ்வதாக கூறினார். தேசிய கல்விக் கொள்கையின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் தாய்மொழி கல்வி முறையாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் தமிழுக்குதான் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். ஆரவள்ளி மலை தொடர்பான வழக்கில்
கடந்த நவம்பர் மாதம் அளித்த முந்தைய உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஆரவல்லி மலைகள் மற்றும் மலைத்தொடர்களின் வரையறை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, ஏ.ஜி. மஹேஷ் தலைமையிலான விடுமுறை கால அமர்வு முன்பு 29ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் ஆரவல்லி மலைத்தொடரின் வரையறை குறித்து ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்கள் குழுவை அமைக்க உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றம் கடந்த நவம்பர் 20ஆம் தேதி அளித்த தீர்ப்பு தொடர்பாக மேலும் விளக்கம் பெற வேண்டியிருப்பதால் ஏற்கனவே அளித்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிப்பதாகவும் நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. பிரதமரின் இளம் எழுத்தாளர்களுக்கான வழிகாட்டுதல் திட்டமான PM யுவா 3.0வின் கீழ் நடத்தப்பட்ட போட்டியின் முடிவுகளை மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 22 இந்திய மொழிகள் மற்றும் ஆங்கிலத்தில் 43 புத்தக முன்மொழிவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தக முன்மொழிவுகள் அறிஞர்களின் 6 மாத வழிகாட்டுதலின் கீழ் புத்தகங்களாக உருவாக்கப்படும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் மாதந்தோறும் 50,000 ரூபாய் உதவித்தொகையும் அவர்கள் வெளியிடும் புத்தகத்திற்கு வாழ்நாள் முழுவதும் 10% ராயல்டியும் வழங்கப்படும் என்றும் அது மேலும் கூறியுள்ளது. நடப்பாண்டு குடியரசு தின அணிவகுப்பில் முதன்முறையாக இந்திய ராணுவத்தின் விலங்குகள் படைப்பிரிவு பங்கேற்கிறது. தேசிய தலைநகரில் உள்ள கடமை பாதையில் இந்த விலங்குகள் பிரிவு அணிவகுத்து செல்ல உள்ளது. நாட்டின் மிகவும் சவாலான நிலப்பரப்புகளில் ராணுவ நடவடிக்கைகளில் விலங்குகள் வகிக்கும் முக்கிய பங்கை வெளிப்படுத்தும் விதமாக இந்த அணிவகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த படைப்பிரிவில் 2 பாக்ட்ரியன் ஒட்டகங்கள், 4 ஜான்ஸ்கர் குதிரைகள், 4 வேட்டை பறவைகள், 10 இந்திய இன ராணுவ நாய்கள் மற்றும் தற்போது சேவையில் உள்ள 6 வழக்கமான ராணுவ நாய்கள் இடம்பெறும். கால்நடை படைப்பிரிவின் இந்த விலங்குகள் படைப்பிரிவு நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் விலங்குகளின் பங்களிப்பை எடுத்துக்காட்டும் என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. லடாக்கின் குளிர்ந்த பகுதிகளில் செயல்பாடுகளுக்காக சமீபத்தில் சேர்க்கப்பட்ட பாக்ட்ரியன் ஒட்டகங்கள் இந்த அணிவகுப்பிற்கு தலைமை தாங்கும். ஒடிசா கடற்கரையில் பிரளய் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒடிசா கடற்கரையில் பிரளய் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ஏவுகணை சோதனை தளத்திலிருந்து இந்த 2 பிரளய் ஏவுகணைகள் சோதனை முயற்சியாக ஏவப்பட்டன. அடுத்தடுத்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணைகள் குறிப்பிட்ட பாதையில் சென்று இலக்கினை தாக்கின. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணைகள் பல்வேறு இலக்குகளை துல்லியமாக தாக்கும் அதிநவீன திறன் படைத்தவை என பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஏவுகணை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 614 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் ராபி பயிர்கள் பயிரிடப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 129 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு 133 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிர் வகைகள் பயிரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த முயற்சிகள், புத்தாக்கம் மற்றும் உள்நாட்டு மயமாக்கல் ஆகியவை இந்திய ரயில்வேயை உலக தரம் வாய்ந்த வலையமைப்பாக மாற்றுவதற்கு உதவுகின்றன என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அம்ரித் பாரத் ரயில்கள் மூலம் ஏசி அல்லாத பயணிகளுக்கும் வசதியான பயணத்தை விரிவுபடுத்திய பிறகு ஏசி வகுப்பு பயணிகளுக்காக முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயிலை விரைவில் இயக்க ரயில்வே தயாராக உள்ளது என்று அந்த அமைச்சகம் மேலும் கூறியது. டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நிலவரப்படி இந்திய ரயில்வே வலையமைப்பு முழுவதும் மொத்தம் 164 வந்தே பாரத் ரயில் சேவைகள் இயக்கப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்தது. தலைநகரின் மாசுபாட்டை கட்டுப்படுத்த IIT-உடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான அமைப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தில்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா கூறியுள்ளார். இதன் நோக்கம் மாசுபாட்டின் மூலங்களை நுண்மட்டத்தில் கண்டறிவது, அவற்றின் தாக்கத்தை அறிவியல் பூர்வமாக மதிப்பிடுவது மற்றும் பல்வேறு துறைகளில் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்க உதவுவது ஆகும் என்றும் சிர்சா கூறினார். இந்த முயற்சி மாசுபாட்டை தொடர்ச்சியாக கண்காணித்து பகுப்பாய்வு செய்து முன்கணித்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க வழிகாட்டும் ஒரு அமைப்பை உருவாக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியா தொழில்நுட்பத்தை உருவாக்கும் நாடாக உருவெடுத்து வருவதாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார்.
புதுதில்லியில் உள்ள தில்லி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் இதனை கூறினார். இந்த நிகழ்வின் போது 3 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் ஸ்டார்ட் அப் தொடக்க மானியங்கள் வழங்கப்பட்டன. இத்தகைய மானியங்கள் இளம் தொழில் முனைவோரிடையே சவால்களை எதிர்கொள்ளும் மனப்பான்மையையும் கண்டுபிடிப்புகளையும் ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுவதாக அமைச்சர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். தொலைத்தொடர்பு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் பிரதமரின் மேக் இன் இந்தியா மேக் ஃபார் த வேர்ல்ட் என்ற தொலைநோக்கு பார்வையை வலுப்படுத்தவும் தொலைத்தொடர்பு துறை உருமாற்ற சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில், இந்த சீர்திருத்தங்கள் தொலைத்தொடர்பு பாதுகாப்பை வலுப்படுத்துதல் மற்றும் நிலையான தொழில் வளர்ச்சியை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்த சீர்திருத்தங்கள் தொலைத்தொடர்பு உபகரண உற்பத்தியாளர்களுக்கு வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கு ஒரு முக்கியமான ஊக்கத்தை வழங்கும் என்று அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டார். மத்திய அரசின் 2026ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டி நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக மாறுவதற்கான திசை காட்டி என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரத் 2026 என்ற இந்த ஆண்டிற்கான மத்திய அரசின் காலண்டரை அவர் வெளியிட்டு உரையாற்றினார். ஒவ்வொரு மாதத்திற்கும் உள்ள சிறப்பை விளக்கும் வகையில் சில சாதனைகளை நினைவூட்டும் வகையிலும் இந்த காலண்டர் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் கனவுப்படி 2047ஆம் ஆண்டு இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை வகிக்கும் வல்லரசாக உயர நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தினார். பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் வி பழனிசாமி, ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் உள்ளடக்கத்திற்கான கூடுதல் தலைமை இயக்குனர் வாசுகி, பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இயக்குனர் அருண்குமார், மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சென்னை மண்டல இயக்குனர் காமராஜ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாகி இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியல் அமைப்பு சட்டத்தில் அனைவருக்கும் தங்கள் தெய்வத்தை வணங்க உரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த உரிமையை பறிக்க திமுக அரசு அரசியல் அமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதித்துள்ளதாகவும் கூறினார். இதனிடையே திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் விளக்கேற்ற வேண்டும் என்பதை கோரிக்கையாக கொண்டு தமது இன்னுயிரை மாய்த்து கொண்ட பூர்ணச்சந்திரனின் இல்லத்திற்கு சென்ற இணையமைச்சர் எல் முருகன் அவரது திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினார். அவரது குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழகத்தில் சுமார் 650 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மாநிலத்தில் கஞ்சா புழக்கமே இல்லை என்று மாநில அமைச்சர் கூறியிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திருத்தணி ரயிலில் வடமாநில இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவம் போதை இளைஞர்களால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு உதாரணம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை என அமைச்சர் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இடைநிலை ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 8 நாளை கடந்துள்ளது. இதேபோல் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பு மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பான போட்டா ஜியோ சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்து பார்க்கலாம். பணி நியமனம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் கூட்டமைப்புகள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 14 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் தங்களுக்கு திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றுள்ளது போல் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியும் நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் அரசுக்கு எதிராக கடந்த 4 மாத காலமாக பல்வேறு போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில்
மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு வாரத்தையும் தாண்டி தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். சென்னையில் பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சென்னை எழும்பூர் அருகே உள்ள வட்டார கல்வி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கடந்த தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று முழக்கமிட்டு ஆசிரியர்கள் போராடினர். புத்தாண்டு நாளிலும் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ, அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பான ஃபோட்டா ஜியோ சார்பில் போராட்டங்கள் நடைபெற்றன. இதனிடையே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்புகளோடு அமைச்சர்கள் குழுவினர் தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். இதில் முதலமைச்சர் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று அமைச்சர்கள் தெரிவித்துள்ளதை அடுத்து இன்று முதலமைச்சர் அந்த அறிவிப்பினை வெளியிட்டார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை ஏற்று புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். அனுதினமும் அரசு ஊழியர்களை போராடும் நிலைக்கு தள்ளியதுதான் திமுக அரசின் சாதனை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தோட்டக்கலையை நீர்த்துப்போக செய்வதோடு சிறு குறு விவசாயிகளுக்கு சரியான நிபுணத்துவ சேவையையும் கிடைக்க முடியாத வகையில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை கொண்டுவர திமுக அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் என அனைத்து தரப்பினரும் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும், இதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். SIR கணக்கீட்டு படிவங்களை முறையாக சமர்ப்பிக்காத 12,43,000 பேருக்கு கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்க கோரி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்ப உள்ளது. அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் 2,37,619 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,85,987 பேருக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 63,373 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறியுள்ளது. இதற்கான காரணம் என்ன? எப்போது 3வது பொருளாதார நாடாக இந்தியா மாறும்? பார்க்கலாம். என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில். மத்திய அரசின் புதிய சீர்திருத்தங்கள் மற்றும் முக்கிய திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்வேறு நெருக்கடிகளை உலக நாடுகள் சந்தித்த போதிலும் இந்தியா சீரான வளர்ச்சியை நோக்கி பயணித்து வருகிறது. நடப்பு நிதியாண்டின் 2ஆம் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வலுவான உள்நாட்டு தேவையின் காரணமாக 8.2% என்ற வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்தது. கடந்த 6 காலாண்டுகளில் இல்லாத உச்சத்தை நாட்டின் GDP எட்டியது. கடந்த ஆண்டு இதே காலாண்டில் இது 7.4% இருந்தது குறிப்பிடத்தக்கது. 2025 நவம்பரில் வேலையின்மை விகிதம் 4.7% குறைந்தது. இந்த குறைப்பிற்கு பெண்களிடையே வேலையின்மை விகிதத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியே முக்கிய காரணமாக உள்ளது. நாட்டின் ஏற்றுமதியும் நேர்மறையான நிலையில் சென்றது. 2025 ஜனவரியில் $36.43 பில்லியன் இருந்த ஏற்றுமதி 2025 நவம்பரில் $38.13 பில்லியன் வளர்ச்சியடைந்தது. இதன் மூலம் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்துள்ளது. மேலும் 2030ஆம் ஆண்டுக்குள் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியம் கூட 2026இல் இந்தியாவின் வளர்ச்சி 6.2% இருக்கும் என்று கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.